Hi friends, வணக்கம். இது Teeztotaller. So இன்னைக்கு வீடியோல ஒரு plasticol plus high density additive இது ரெண்டு வச்சு ஒரு print எப்படி பண்றது, screen print எப்படி பண்ணனும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். So இதுவும் வந்து பாத்தீங்கன்னா part of screen printing process தான். So ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து puff additive போடு puff ink tutorial போட்டுருப்போம். அதே மாதிரி இது high density additive சரிங்களா? ஜஸ்ட் ஒரு plasticol ink and வந்து இந்த HD base வாங்க இது high density base இது ரெண்டையுமே mix பண்ணனும். So 60-40% mix பண்ணி அதை screen print பண்ணி இந்த அவுட்புட் எடுத்துருந்தோம்னா இந்த அவுட்புட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-dimensional print மாதிரி இருக்கும். ஸோ பஃப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து கொஞ்சம் நல்லா புஷ்ன்னு இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இந்த ஹெச்டின்றது ஹை டென்சிட்டின்றது உங்களுக்கு அதே மாதிரி ஸ்ட்ரோக் கிறிஸ்ப் அண்ட் கார்னராக இருக்கும், பட் 3D டைமென்ஷன்லாம் கிடைக்கும் இதோட அவுட்புட். ஸோ அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த டுட்டோரியல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்க்ரீன் பிரிண்டர் சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரிக்வயர்மெண்ட் இருக்கு, ஆர் உங்களுக்கு ஏதாவது டிஷர்ட் பிரிண்டிங் பற்றி கிளாரிஃபிகேஷன் இருக்கு, இந்த ட்ரைனிங் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்கு, என்னை ரீச் அவுட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம்.
ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு HD print எப்படி பண்ணுறதுன்னு அவங்களுக்கு அந்த கிளிப்பிங்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ எக்ஸாக்டாக என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நம்ம எமல்ஷன் அண்ட் டார்க் ரூம் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன், எக்ஸ்போஸ் பண்ணது எல்லாமே. ஸோ நான் யூஸ் பண்ணது 160 மெஷ். சரிங்களா? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்டிவ் யூஸ் பண்ணுறது, பஃப், HD பேஸு, ஸோ கிளிட்டரிங் பேஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்மி மெஷ் கவுண்ட், அதாவது 110 வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய இங்க் வந்து கார்மெண்ட்டில் ஃப்ளோ ஆனால் தான் உங்களுக்கு அந்த அவுட்புட் கிடைக்கும். பட் எனக்கு 160லேயே பக்காவாக வந்திருக்கு. ஸோ இதுதான் இதோட அவுட்புட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 3 டைமென்ஷனில் இருக்கும். இது பார்க்குறதுக்கே வந்து நல்ல ஒரு கிளாரிட்டியாக இருக்கும். அண்ட் இதோட டைமென்ஷனுமே நல்லா வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. சரிங்களா? ஸோ நான் 160 மெஷ் யூஸ் பண்ணேன், பட் பாஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ இது ரெண்டுக்குமே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல எனக்கு தேவை அவுட்புட்டு. ஸோ அந்த அவுட்புட் வந்துச்சு 160லேயே. பட் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 110 மெஷில் யூஸ் பண்ணுறது இப்படி ரெக்கமெண்டட். சரிங்களா? அண்டு இந்த வீடியோவில் மெயினாக என்னென்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங், இந்த அடிக்டிவ், அதாவது HD பேஸ் அடிக்டிவ் பார்த்தீங்கன்னா நான் இங்க் வந்து ஒரு 150 கிராம்ஸ் அண்ட் அடிக்டிவ் வந்து 100 கிராம்ஸ் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி புஷ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 ப்ராசஸ்க்கு வந்து உங்களுக்கு அந்த இது எக்ஸ்போஸ் ஆகலை, அந்த டைமென்ஷன். ஸோ ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட் வந்துச்சு. ஸோ அவுட்புட்டு தான் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இதோட அவுட்புட்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா டிஷர்ட் மேலே இது அந்த டைமென்ஷன் தெரியும். இதுதான் வந்து இந்த HD பேஸோட அவுட்புட். சரிங்களா? ஸோ இது ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீன் பிரிண்டில் எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, இதோட ஸ்பெஷல் லிங்க்ஸு, சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்ட்டை தவிர வேறு எந்த ஒரு பிரிண்ட்லேயுமே நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அச்சீவ் பண்ண முடியாது, அந்த அவுட்புட் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாரும் கேட்டாங்கன்னா என்ன ரீச் அவுட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் ஆர் இந்த டிஷர்ட் பிரிண்டிங் பிஸ்னஸ் பற்றி ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தால் என்ன ரீச் அவுட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.